Welcome to Kanini Ashan, your trusted learning partner for Linux, cloud, DevOps, databases, monitoring, and cybersecurity. Subscribe now and start your technology journey with us. வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஜின்எக்ஸ்ல எப்படி வெர்ச்சுவல் ஹோஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ நார்மலா நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது உங்களுக்கு சைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வெப்சைட்ல. ஓகே, ஸ்டேட்டஸ் இன்ஜின்எக்ஸ். ஸோ இதுல இப்போ எந்த ஒரு வெப்சைட்டுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணல, டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது உங்களுக்கு வரும். அதுதான் உங்களுக்கு அந்த ஐபியை நீங்க வந்து ப்ரௌசர்ல கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அந்த இன்ஜின்எக்ஸ் கான்ஃபிகரேஷனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அதுல என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஜின்எக்ஸ் கான்ஃபில் உள்ள ஃபைல் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆட்டு வரும். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல வந்து ஒரு வெப்சைட்டை வந்து அதாவது ஒரு டெமோ வெப்சைட் வந்து இதுல கான்ஃபிகர் பண்ண போறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். நார்மலா இன்ஜின்எக்ஸ் இடிசி இன்ஜின்எக்ஸ் டைரக்டரிக்குள்ள போனீங்கன்னா ஸோ இதான் வந்து மெயின் டைரக்டரி, இன்ஜின்எக்ஸோட மெயின் டைரக்டரி. ஸோ இதுல நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் டிஃபால்ட்டா. ஓகே, இதுல இன்ஜின்எக்ஸ் கான் ஃபைல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேக்கப் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருக்கு. ஓகே, பேக்கப் எடுக்கணும் ஒன்றும் இல்லை, சிபி இன்ஜின்எக்ஸ் கான்ஃபு இன்ஜின்எக்ஸ் கான்ஃபு நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம், பிகேபி எப்படி வேணா நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த ஃபைலை எடுத்து inginx.conf_pkb எடுத்து inginx ஃபைல வந்து நீங்க போட்டுடணும். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா inginx.conf போயிட்டு ஸோ இந்த டிஃபால்ட்டா இருக்க எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இதுல வந்து நமக்கு ரெண்டு வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒன்று வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் HTTP, இந்த ரெண்டு டேக்கும் வந்து இருக்கணும். மற்றதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இல்லைன்னா புதுசாக கூட நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், அது உங்களோட இதை பொறுத்து. ஓகே, நான் இதில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஐ ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் டெலிட் பண்ண முடியும். டிடின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் டெலிட் ஆகும். ஓகே, ஆனால் அது வந்து நீங்கள் ஐ ப்ரெஸ் பண்ணியிருக்க கூடாது, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஒரு லைனை மட்டும் டெலிட் பண்ணுறேன். ஆனால் எப்போவுமே ஒரு டேக் வந்து ஒரு இது பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓப்பன் பிரான்ச்சஸ் அண்ட் க்ளோஸ்டு பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி HTTPயில் மற்ற எல்லாத்தையும் தூக்கிறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒர்க்கர் ப்ராசஸ் அதையும் நான் எடுத்துறேன், எதுவுமே இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நல் போட்டுட்டு திருப்பி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, நல் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அந்த ஃபைலை எம்டி பண்ணுறது ஒன்றும் இல்லை, டிடின்னு கொடுத்துட்டு வரேன், அவ்வளோதான். இல்லைனா 5DD ஏன்னா 5 லைன் டெலிட் ஆகும், 4DDனா 4 லைன் டெலிட் ஆகும். இப்போ 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 நியூமரிக்கில் கொடுத்து டிடி கொடுத்தீங்கன்னா 5 லைன் டெலிட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம், உங்களோட இதை கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஈவெண்ட்ஸ் இருக்குது, HTTP இருக்குது. ஓகே, இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் இன்ஜின்எக்ஸ் எதில் இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ ரீலோட் அதை எப்போ சிஸ்டம் சிடிஎல் ரீலோட் இன்ஜின்எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே ஒரு இன்ஜின்எக்ஸை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின்எக்ஸ் கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல், ஏன்னா நம்ம எந்த இதுவுமே கொடுக்கல. ஓகே, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ரீலோடு, இதில் ஏதாவது எரர் வந்ததுன்னா இங்கேயே சொல்லிடும், ரீலோட் இன்ஜின்எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ அகைன் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன், இப்போ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஐபி கொடுத்தீங்கன்னா அந்த டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் வரணும், இதுதான் வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்ஜின்எக்ஸில் சில கான்ஃபிகரேஷன் நான் பண்ணுறேன். .conf ஃபைலில் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு சைட்டு வெர்ச்சுவல் ஹோஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இது உள்ள சர்வர்னு ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன், சர்வர்னு ஒரு இது பண்ணுறேன். ஸோ அதில் ஓப்பன் பிரான்ச்சஸ் க்ளோஸ்டு. ஓகே, ஸோ இதில் எப்போவுமே ஒரு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்றா க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ லிசன் 80 போர்ட் அட்ரஸ் 80ல் என்ன பண்ணுறேன், அந்த நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அது எந்த இதில் ரன் ஆகும்னு சொல்லணும். ஸோ அதனால் போர்ட் அட்ரஸ் கொடுக்குறேன், லிசன் 18 கொடுக்குறேன். அதே மாதிரி
சர்வர் நேம் ஈக்குவல் டு இது வந்து ஹோஸ்ட் நேமும் கொடுக்கலாம், ஐபியும் கொடுக்கலாம். ஓகே, ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வெளியில் எடுக்கும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது டிஎன்எஸ் என்ட்ரிலாம் போட்டு எப்படி ஹோஸ்ட் நேம் ஹோஸ்ட் என்ட்ரி டிஎன்எஸ் அதெல்லாம் லேட்டரானு பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக சர்வர் நேமுக்கு நான் இந்த சர்வரோட ஐபியை கொடுத்துக்கிறேன். இந்த சர்வரோட ஐபி என்ன? 10.10.25. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு பாத்து செட் பண்ணுறேன். அதாவது நம்ம ரூட் பாத்து. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் போடுறீங்கன்னா அது வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோல்டர் ஒரு பாத் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாத்தில் தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கே நம்ம லோக்கல் ஹோஸ்ட்லேயும். இப்போ வந்து ஒரு சைட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் பாத் ஒன்று செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரூட் பாத்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரூட் பாத் நான் செட் பண்ணுறேன். அதுக்கு வந்து சைட்ஸு எப்படி வேணால் கொடுக்கலாம். சைட்ஸு டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். சைட்ஸ் டைரக்டிவ்ல டெமோன்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அந்த டைரக்டரிக்குள்ள தான் உங்களோட வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால இதை நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை கொடுத்துட்டேன். ஐ இதுக்கப்புறம் ஒரு இருக்கணும். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், போர்ட் அட்ரஸ் சர்வர்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள லிசன் போர்ட் அட்ரஸ் லிசன் பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் சர்வரோட நேம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சர்வரோட நேம்க்கு சர்வரோட ஐபியை கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த வெப்சைட்டோட ரூட் பாத்தை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இன்ஜினெக்ஸ் -t இதில் வந்து ஃபெயில்டு வருது. ஓகேவா, அப்போ இதில் வந்து எரர் இருக்கு. அநேகமாக இந்த இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வர் அண்டர்ஸ்கோர் நேம் நினைக்கிறேன். கரெக்டாக வருதா? ஸோ க்ரீனில் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ சர்வர் நேம் கிடையாது, சர்வர் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, ஸோ இப்போ திரும்பி இதை சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl+L கிளியர் த ஸ்க்ரீன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே நான் கொடுக்குறேன். அகெயின் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இன்ஜினிக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், சாரி வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஐபியை நான் கொடுத்துட்டு இது கொடுத்து இதை தான் வரும் /demo. இது கொடுத்தாலும் உங்களுக்கு இது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எதுவுமே இன்னும் என்ன பண்ணல, நம்ம ரூட் பாத்தில் செட் பண்ணியிருக்கோம் ஒழிய அந்த ரூட் பாத்தில் போயிட்டு நம்ம எந்த ஒரு ஃபைலுமே வந்து அப்லோட் பண்ணல. ஓகேவா, நம்மளோட ஃபைல்ஸை வந்து அதில் போட்டால் தானே அது வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் இன்ஜினெக்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு தடவை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம். பட் ரீஸ்டார்ட் வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் உங்களுக்கு இதாகும்னா ரீலோட் கொடுத்தா போதும். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுறத விட கான்ஃபிகரேஷன் எதுவுமே செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணால் போதும். ரீலோட் இன்ஜினெக்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் எஃபெக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் ரீலோட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரூட் பாத்லாம் செட் பண்ணியிருக்கோம், சர்வர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், 10 ஸோ இன்னும் உங்களுக்கு அதுவே தான் வந்துகிட்டு இருக்கு. Ctrl+F5. இப்போ 404 நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு பாத்து கொடுத்துருக்கோம். 404 நாட் ஃபவுண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள ஃபைல்ஸ் பார்த்து கொடுத்துருக்கோம், அதில் எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை, எதுவுமே அப்லோட் பண்ணல, டைரக்டரி எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் ரூட் பாத் உங்களுக்கு இல்லாதனால அது வந்து நாட் ஃபவுண்ட் சொல்லுது. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். மேக் டைரக்டரி -p. p வந்து என்னன்னா சப் டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன் ஒரே டைம் ஆட்டு. சைட்ஸுக்குள்ள டெமோன்னு சைட்ஸ்னு ஒரு ரூட் டைரக்டரி, அதுக்குள்ள டெமோன்னு ஒரு சப் டைரக்டரி. ஓகே, ஸோ அதுக்காக தான் -pங்கிற வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். மேக் டைரக்டரி டைரெக்டாக சைட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மேக் டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடுறேன், மேக் டைரக்டரி -p கொடுத்தீங்கன்னா சைட்ஸ்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டெமோங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகிடும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ சைட்ஸ்குள்ளே போகலாம். cd -sites இப்போ போகிறேன்.
ஸோ இதுக்குள்ள ஒரு டெமோன்னு ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த டைரக்டரிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து லினக்ஸு. நம்ம இருக்கிறது வந்து லோக்கல் லேப்டாப்லேருந்து இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே. நீ லினக்ஸில் இருந்தீங்கன்னா லினக்ஸ் டு லினக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? எஸ்சிபின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகே. அதாவது ஒரு சர்வர் டு ஒரு சர்வரை ஃபைல்ஸை காப்பி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் எஸ்சிபி. செக்யூர் காப்பின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே. நம்ம இப்போ லினக்ஸ் டு லினக்ஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம்? சர்வர் வந்து லினக்ஸில் இருக்குது, நம்மளோட ஃபைல்ஸ் வந்து விண்டோஸில் இருக்குது. ஓகே. அப்போ அப்லோட் பண்ணனா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு விண்டோஸ் டூல் ஒரு டூல் இருக்குது விண்டோஸில், WinSCPன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த WinSCP டூல் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்? என் லோக்கல் லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸை வந்து அந்த சர்வரில் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ WinSCP கிளிக் பண்ணுறேன். நிறைய டூல் இருக்குது. FTP வழியாகவும் பண்ணலாம். ஓகே. Qt FTP அது மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. ஓகே. இது ஃப்ரீனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். WinSCP 10.ip என்ன 10.10.25 லாகின் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் சர்வருக்கு என்ன அட்மின் யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். ஓகே. 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 ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதில் எந்த டைரக்டரி? சைட்ஸ்னு ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகே. ஸோ இதில் போயிட்டு டெமோ டைரக்டரிக்குள்ளே நான் ஃபைல்ஸ் எல்லாம் போடணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து விண்டோஸோட டைரக்டரி, ரைட் சைடில் இருக்கிறது வந்து லினக்ஸோட டைரக்டரிஸ். ஓகே. லெஃப்ட் சைடில் இருக்கு நம்ம விண்டோஸோட இது ஃபைல்ஸ் பார்த்துருக்கோம், ரைட் சைடில் வந்து லினக்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ இதில் நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டி டைப்பில் ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஒரு மை எம் ஸோ இதில் ஓகே. ஸோ இதில் ஒரு ஜிப் ஃபைல் இருக்கு, டெமோ சைட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த இதில் இது காப்பி பண்ணி போடுறேன். என்ன சொல்லுது? எரர் மெசேஜ் ஃப்ரம் பெர்மிஷன் டினைடு. ஸோ நமக்கு இங்கே காப்பி பண்ண முடியல. ஏன்னா எப்போவுமே 755 ரூட்டுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்கும். ஸோ இதை நீங்கள் மாற்றிட்டும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? chmod 77 ஹைஃபன். இப்போ நீங்கள் ஒரு இதை பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? பெர்மிஷன்ஸ்லாம் பார்க்கணும்னா LL-LTRH கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இதுக்கு வந்து ரூட்டுக்கு மட்டும்தான் எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் இருக்கு. அதாவது ரைட் பண்ண முடியும். மற்ற யாருக்குமே அதர்ஸ்க்கும் பண்ண முடியாது, யூசருக்கும் பண்ண முடியாது. ரூட் டைரக்டரிக்கு மட்டும்தான் ரைட் ஆக்சஸ் இருக்கு, மற்ற யாருக்குமே இல்லை. அப்போ ரூட் ஆக்சஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து இது பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ இதில் காப்பி பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறேன்? என்னோட ஃபைல் ரைட்ஸை வந்து 77க்கு மாற்றுறேன். அதாவது எல்லாத்துக்குமே ரைட் ஆக்சஸ் கொடுக்குறேன். 7 இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பார்க்கலாம். சைட்ஸு /டெமோ என்ன ஆகும்? இந்த டெமோ சைட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 77 ரைட் ஆக்சஸ் போகும், பட் சைட்ஸுக்கு இருக்காது. LTRH டெமோ சைட்டுக்கு வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. இதே இது நான் என்ன பண்ணுறேன்? வெளில வந்துடுறேன். சைட்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். LL LL-LTRH இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ஸ் வந்து எங்கே இருக்கு? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 755 தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க டெமோக்கு போங்க. சரி, CD/Ctrl L கொடுத்துக்கலாம். அப்புறம் சரி,
ஃப்ரண்ட்ல வரும். ஓகே, சைட்ஸ் டெமோ. ஸோ இதோட பெர்மிஷன் செக் பண்ணீங்கன்னா LTRH. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டேன். ஸோ சைட்ஸில் போயிட்டு LTRH கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு 7 இருக்கு. ஸோ இப்போ காப்பி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த டெமோ சைட்டுக்கு மட்டும் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 7 ரைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ போகிறேன், ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். மேலே போனீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, இல்லைன்னா ஒரு தடவை பேக்கில் போயிட்டு திருப்பி கூட வரலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே ஜிப் ஃபைலை நான் காப்பி பண்ணுறேன், இங்கே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இதுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதே இதை நீங்கள் சைட்ஸ் டைரக்டிவ் போங்க, உங்களால் பண்ண முடியாது. சைட்ஸ் இருக்கு, இதில் போயிட்டு நான் இது ட்ரை பண்ணுறேன், பெர்மிஷன் தேவையில்லை. ஸோ எந்த டைரக்டிவ் தேவையோ அந்த டைரக்டிவ் மட்டும் ரைட் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். பட் நார்மலாக என்ன பண்ணணும்னா எப்போவுமே செக்யூரிட்டி வயலேஷனால நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா அதுதான் வந்து வெப்சைட்டோட ரூட் பார்த்து. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டுனா யாராலையும் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், டெலீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்லி ரீட் ஆக்சஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். ரைட் ஆக்சஸ் இருந்ததுன்னா அது வந்து செக்யூர் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி அகைன் பெர்மிஷனை வந்து என்ன பண்ணுறேன், ரிவர்ட் பண்ணுறேன். chmod ஒன்றும் கிடையாது, 755 சைட்ஸுக்குள்ளே தான் இருக்கேன், அதனால் டெமோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் LTRH போட்டு பாருங்கள், அதோட என்ன பெர்மிஷன் இருக்குது செக் பண்ணுங்கள். அதுக்கு திருப்பி அகைன் 5 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு அகைன் நான் வந்து டெமோ சைட்டை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு எஸ் ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஸோ சாரி, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஒரு தடவை இதை டெலிட்டே பண்ணிடுறேண்ணே. ஓகே, பெர்மிஷனில் வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு இதை டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டிருக்கோம். அதுக்காக வந்து 777 கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு ரைட் ஆக்சஸ் இல்லை, அதனால ரைட் ஆக்சஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஆனால் இது வந்து செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போவுமே இந்த இதுதான் வந்து ஒரு வெப்சைட்டோட ரூட் பார்த்து. ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து ரைட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா யாராலையும் டெலீட் பண்ண முடியும், இது பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படின்னா வந்து நமக்கு நாட் செக்யூர்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே இதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா டெம்ப் டைரக்டரி, ஏதாவது ஒரு டைரக்டரி, டெம்ப் டைரக்டரிக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு ரைட் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் போட்டுக்கலாம். ஓகே, இல்லைன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக கொடுத்துட்டு அந்த ஆக்சஸை வந்து ரிவோக் பண்ணிடணும். ஓகே, ஓகே, டெம்ப் டைரக்டரியில் வச்சுருக்கேன். ஸோ சிடி டெம்ப்பு, ஸோ அதில் இருந்துட்டு காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணுங்க, இல்லை மூவ் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் மூவே பண்ணிடுறேன். மூவ் கமாண்டு எம்டி டெமோ sites .zip எங்க காப்பி மூவ் பண்றேன், sites டாட் டெமோ டைரக்டரிக்குள்ள மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு சிடி sites டெமோ இதில் போயிட்டு இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது, இதை அன்ஜிப் பண்ணிடுறேன். அன்ஜிப் பண்ணுற என்ன கமாண்டு, அன்ஜிப் கமாண்ட் இருக்கான்னு பாருங்க. அன்ஜிப் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். அன்ஜிப் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ apt get install unzip. ஓகே, இப்போ unzip இருக்கு. ஓகே, ஸோ இப்போ unzip அந்த ஃபைல் என்ன ஃபைலோ அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு unzip ஆயிடுச்சு. ஏஎல்எல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ சைட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டெமோ சைட்ஸ்குள்ளே ஒரு டெமோ சைட்ஸ் வந்துருச்சு இப்போ.
ஓகேவா? ஸோ அப்போ வந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சைட்ஸ்லேருந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே, நோ இஷ்யூ. ஸோ இது டெமோ டைரக்டில் ஒரு டெமோ டைரக்டரி வரும். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே மூவ் பண்ணி போடணும். சிடி டெமோ. ஸோ இப்போ டெமோன்னு இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அங்கே ரூட் பாத் வந்து சைட்ஸ் டெமோ வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதில் போடணும். எல்லாம் போட்டிங்கன்னா எத்தனை ஃபைல் இருக்கு, 3 ஃபைல் இருக்கு. ஓகே, மூவ் ஸ்டார் 3 ஃபைல் தான் முக்கியம். ஓகே, மூவ் index.html, அப்புறம் style.css, அதுக்கப்புறம் தம்ப். 3 ஃபைல் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ எங்கே மூவ் பண்ணணும், சைட்ஸு டெமோ டைரக்ட்லி மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். -rf டெமோ. ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு டெமோ டைரக்டரி இருக்காது. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணலாம். வந்துருச்சா? ஸோ இது வந்து உங்களுக்கு வெப்சைட் வந்திருக்கு. ஆனால் என்ன இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக வெப்சைட் வந்து இதில் வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கேன், சிஎஸ்எஸ். ஸோ இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை. அதாவது ஸ்டைல் ஷீட் வந்து இருக்குது இதில். இப்போ நீங்கள் index.html பார்த்தீங்கன்னா தெரியும். Ctrl+L, இதில் vi index.html. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பார்த்தீங்களா, test.css. ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் வந்து அவங்க வந்து அப்ளை ஆகலை. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வெப்சைட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது, ஆனால் அதோட அவுட்புட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்து சரியாக வரல. ஏன்னா சில கான்ஃபிகரேஷன் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வரல. ஓகே ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம கான்ஃபிகரேஷனில் சில டைப் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ vi etc nginx.conf. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டைப்ஸ்னு ஒரு டேக் ஆட் பண்ணுறேன். ஓகே, டைப்ஸு இப்படியும் பண்ணலாம், ஆனால் அதை சொல்கிறேன். டெக்ஸ்ட் /html, இங்கே வந்து html. ஓகே, டெக்ஸ்ட் /css. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப்பும் கொடுத்து ஆட் பண்ணலாம். பட் இது கரெக்டாக எனக்கு தெரியல சின்டாக்ஸு. ஓகே, ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஆனால் இப்படி இந்த இதை வந்து ஆல்ரெடி அவன் டிஃபைன் பண்ணியே வச்சுருக்கான் இதோட டைப்ஸை. இப்போ நான் சேவ் பண்ணல. நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். cd/etc nginx டைரக்டரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும் பாருங்கள், மைமி டைப்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எல்லா டைப்பும் இதில் டிஃபைன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. இருக்கா? text.html. ஸோ அவங்க கொடுத்த சின்டெக்ஸ் கரெக்டு தான், டைப்ஸு HTML. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இப்படி டைப்ஸ் டேக்குக்குள்ளே கொடுத்து அங்கே கொடுக்கணும் கொடுக்கலாம். இல்லைனா இதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி அவன் டிஃபைன் பண்ணியே வச்சுருக்கான் nginx-குள்ளேயே. ஓகே, அவனோட கான்ஃபிகரேஷன் டைரக்டரியிலே வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கான் அந்த ஃபைலில். ஸோ அந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்குது, அதை ஜஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, அகைன் நான் கான்ஃபிகரேஷன் ஃபைலை இது பண்ணுறேன். vi nginx.com include
என்ன டைப்பு? மைமி டாட் டைப்பா டைப்ஸான்னு தெரியலையே. டைப்னு நினைக்கிறேன். டைப்ஸ்லேயே கொடுப்போம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். டைப்பா டைப்ஸான்னு தெரியல, அகைன் செக் பண்ணிக்கலாம். டைப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இன்ஜினெக்ஸ் அகைன் நம்ம எதுவும் எரர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இன்ஜினெக்ஸ் -t. ஸோ எதுவுமே இல்லை. அதே மாதிரி curl -i http / அந்த சர்வரோட ஐபி கொடுக்கும் 10.10.25. சாரி, நம்ம வந்து இது செக் பண்ணும்போது இது வந்து ஜஸ்ட் இது HTML தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. பட் இங்க போயிட்டு நம்ம /style.css கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன ஆகுது? இன்னும் அதே தான் வருது உங்களுக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அதை வந்து ரீலோட் பண்ணல. ஓகே. இன்ஜினெக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்ஜினெக்ஸ் -t கான்ஃபிகரேஷன் சக்சஸா இருக்கு. ரீலோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பிளைனுக்கு பதிலா என்ன வரணும்? இப்போ பிளைனுக்கு பதிலா CSSன்னு வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐபியை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது HTMLன்னு சொல்லிடும். டெக்ஸ்ட் வந்து HTML டெக்ஸ்டா இருக்குன்னு சொல்லுது. இதே இதை இங்க /style.css வந்து உங்களுக்கு பிளைன் டெக்ஸ்டா இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுது? ஸோ இப்போ வந்து நம்ம ரீலோட் பண்ணல, அதனால பிளைன்லேயே காட்டுது. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், சர்வீஸ் வந்து ஒரு ரீலோட் பண்ணிடுறேன். அதாவது கான்ஃபிகரேஷனை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், அவ்வளவுதான். ரீலோட் எடுத்துக்கும் அந்த கான்ஃபிகரேஷனை. ஸோ ரீலோட் பண்ணாதான் அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஆட் ஆகும். இப்போ போட்டு பாருங்க, மாறிச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டப்போ என்ன வந்தது? டெக்ஸ்ட்னு வந்திருக்கும், பிளைன் வந்திருக்கா? நம்ம ரீலோட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கு? ரீலோட் பண்ணியிருக்கேன், இங்க ரீலோட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ ரீலோட் பண்ணிட்டு அதாவது கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ text.cssன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம் அகைன் ஒரு தடவை. இன்ஜினெக்ஸ் -t கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கு. ஒரு ரீலோட் பண்ணிடுறேன். ரீலோட். ஆனால் அப்போதான் வந்து கான்ஃபிகரேஷன் நியூ கான்ஃபிகரேஷன் வந்து ஆட் ஆகும். ரீலோட் இன்ஜினெக்ஸ். ஓகே. ஸோ இப்போ அந்த கர்ல் சீல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிளைன் தான் வருது. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நான் வெப்சைட்டை வந்து என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். Ctrl F5 ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் இருக்கும். அதாவது CSS சரியா ஆட் ஆகலை. நம்மளோட வெப்சைட் வந்து கரெக்டாக வந்து அவுட்புட் வந்து வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம அந்த CSS ஸோ அந்த இதில் தான் அந்த ஸ்டைல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்டைல் ஷீட்டில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த ஸ்டைல் ஷீட் வந்து இதில் ஆட் ஆகலை. ஸோ அதனால உங்களுக்கு வரல. ஓகே. இப்போ நான் அகைன் ஸ்டைல் ஷீட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். அது டைப்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த இதை மட்டும் ஆட் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஸோ கமாண்ட் பண்றதை எடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இன்ஜினெக்ஸ் -t systemctl என்ன பண்ணும், ரீலோட். ஸோ இப்போ அந்த கேர்ள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து CSSன்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட் வந்து உங்களுக்கு CSS ஸ்டைல் ஷீட்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெஃப்ரெஷ் பண்றேன், வரல. ஏன்னா கேட்ச்ல இருக்கு, அதனால வரல. Ctrl F5 கேட்ச் கிளியர் ஆயிடும். ஸோ எப்பவுமே நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணா வரலன்னா Ctrl F5 கொடுங்க. கேட்ச் கிளியர் ஆயிட்டு உங்களுக்கு நியூவா என்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்க ஸ்டைல் ஷீட்ல எப்படி டெக்கரேட்டிவ் கொடுத்துருக்கோமோ அந்த டெக்கரேட்டிவ் இதுலயே வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கரெக்டா டிஸ்பிளே ஆகும். ஸோ கரெக்டா வெப்சைட் வந்து பக்காவா CSS
ஸ்ட்ரீட்டில் வந்து சிஎஸ்எஸ் அவுட்புட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸ்டேட் ஷீட் வந்து எரர் வந்தால் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.